வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து நமக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றின ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் தான் இப்போ நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் வர ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கவர்மெண்ட் ஜாப்பானது எவ்வளோ வேக்கன்சியோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேக்கன்சி தான். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறாப்புல தான் இருக்கும். அதாவது காலேஜ் எஜுகேஷனல் போர்ட்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது வந்திருக்கு. நீங்கள் வந்து இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும் வித் பிஹெச்டியும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 14/3/2024 வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 29/4/2024 வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை மூடு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டுமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். www.trp.dn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது மொத்தம் வேக்கன்சி வந்து 4000 போஸ்டிங்கு. அதுவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான போஸ்டிங் மட்டும்தான் நமக்கு வந்து விட்டுருக்காங்க. எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இப்போ நான் உங்களுக்கு கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வரேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. பயோடெக்னாலஜி வந்து 5 வேக்கன்சி, பயோகெமிஸ்ட்ரி 24 போஸ்டிங்கு, அப்படியே கீழே அப்படியே கெமிஸ்ட்ரி எல்லாருக்குமே எல்லா வேக்கன்சியுமே நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்லேருந்து எல்லா வேக்கன்சியுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி முதற்கொண்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹிந்தி படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து நமக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு வந்து 65 டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4000 போஸ்டிங்கை வந்து நமக்கு 65 போஸ்டிங்கில் வந்து நமக்கு வந்து பிரித்து எவ்வளோ சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் மேக்ஸிமம் 55% வந்து மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் வந்து மதிப்பெண் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பிஹெச்டியும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நமக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 57 வயசு வரை இருக்கிறவங்க வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/7/2024 இந்த வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,82,400 வரி நம்ம வந்து சேலரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 57,700 வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூ, இந்த 2 அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த போஸ்டிங்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறாப்புல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சிலபஸ் வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட், லாஸ்ட் டேட், எக்ஸாமினேஷன், இந்த 3 டேட் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 14/3/2024, லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா 29/4/2024 வந்து அப்ளிகேஷன் வந்து 5 மணிக்கு வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் வரை இந்த அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனுக்காண்டி 29ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டு 3 டேஸ் வந்து எல்லா சர்வருமே கொஞ்சம் டிவாண்டாக தான் இருக்கும். அதாவது ஒர்க் ஆகாமலும் இருக்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு வந்து இதன் மூலியமாக வந்து நழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து
டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4/8/2024 வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாமை பற்றின வேறு டவுட்ஸ் எதுவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எக்ஸாமை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலும் அந்த எக்ஸாமை பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் என்ன எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை என்ன எக்ஸாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் வருக.